Hello Group 2 2A aspirants. Welcome to Success Mantra. நான் இன்றைக்கி ஒரு புக்கு பற்றி சொல்ல போகிறேன். அதாவது என்கிட்ட எல்லா ஸ்கூல் புக்ஸும் இருக்குது. பட் ஒரு எக்ஸ்ட்ரா புக் இருந்தால் நான் ஃபர்தராக படித்து நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில புக்ஸ் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ இது சுறா பப்ளிகேஷனில் ப்ரிலிம்ஸ்க்காக வாங்கின புக்ஸ். இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் வரும். ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருந்தாலும் கூட மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது தமிழ்லேயும் கிடைக்கும், இங்கிலீஷ்லேயும் கிடைக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்ஸு வச்சுட்டா கூட உங்களுக்கு பிபிஎஸ்பிக்கெலாம் எவ்வளோ ஒரே பேஜஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலிட்டிக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே தேவையானதை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்க்கும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு கண்டென்ட் போக தேவை இருக்காது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ இது என்னோடய சஜஷன். அதுக்கு அடுத்த புக்கு நான் ஒரு இது ஆக்சுவலி என்கிட்ட இருந்த ஒரு ஓல்டு புக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த என்டிஏ எக்ஸாமுக்காக நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதுனால சேம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா என்சிஆர்டிலேருந்து கொடுத்துருக்கிறதுனால இதில் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ப்ளஸ் எல்லாமே பொலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு நிறைய இப்போ டைம் கிடையாது. ஏன்னா ஃபெப்ரவரியில் எக்ஸாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பரில் ரிசல்ட்டு விட்டாலும் 90 டேஸ்க்கு பிறகு எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ இந்த 2 மந்த்ஸில் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க தான் சரியாக இருக்கும். திருப்பி ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக எழுதி எல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய கண்டென்ட் படிக்க முடியாது. ஸோ தேவையான லிமிட்டட் கண்டென்ட்னு பார்த்தோன்னா இந்த புக்கில் இருக்குது. நான் இதை காமிக்கிறதுல என்னென்ன இருக்குன்னு நமக்கு தேவையானதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த இதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷுமே இதில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வேணாலும் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் ஆப்டிடியூடும் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இதில் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இதில் லிமிட்டட் சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேருந்து தான் வரும். ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், மேக்னெட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஜென்ரல் பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இதுதான் நம்மளோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாடல், அந்த எக்ஸாம் ஸ்டேட் கமிஷனோட மாடல். ஸோ சிலபஸ் எல்லாருக்குமே காமன் தான். ஸோ அந்த பேசிஸில் இவங்க ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோவில் எல்லாமே படிக்க முடியாது. ஸோ டாப்பிக்கு வேணுங்கிற அளவுக்கு கண்டென்ட் இந்த பேஜஸில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் அதே போல் தான் தேவையான சாப்டர்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஃபர்டிலைசராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஆக்சிடேஷன், ரிடக்ஷனாக இருக்கட்டும், சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படும். ஸோ அதுபோல் கார்பன் காம்பவுண்ட் தான் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எல்லா கெமிஸ்ட்ரி போதுமான அளவான கண்டென்ட் அந்த புக்கில் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சில விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே தேவைப்படும். இது ஜியாகிரஃபியில் தேவையான சில இம்பார்ட்டன்ட்டுமே இருக்கும். ஜியாகிரஃபியில் இப்போ தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம இந்த கண்டென்ட்டு போதுமான அளவாக இருக்கும். இவங்க கொடுத்த இதில் டாப்பிக்கில் முக்கியமான சாப்டர்ஸ்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கை பார்த்திங்கன்னா எர்த் பற்றியோ இல்லை அட்மாஸ்பியர் பற்றியோ, ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியாவை பற்றி நமக்கு இப்போ தமிழ்நாடு ஜியாகிரஃபின்னு சொல்லும்போது நம்ம நம்மளோட புக்ஸில் இருந்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ப்ளஸ்
கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப வெரி ஓல்டு எடிஷன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி கொஷின்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து எம்சிக்யூவோடு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்கும். ஜியாகிரஃபியில் பார்த்திங்கனாலும் பிக்சர் டயக்ராம் ஸோ என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி இருக்கும். எக்கனாமிக்ஸ் இருக்கும். இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க வரிசையாக. ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பின்னாடி வந்து நமக்கு அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா எக்கானமியில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ 5 இயர்ஸ் பிளானோ ஸோ இயர் வைஸ் ப்ளஸ் இங்கே தேவையான இம்பார்ட்டண்ட் மானிட்டரி செக்டராக இருக்கட்டும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேங்க்ஸ் பற்றி இருக்கட்டும், எது தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஏன்னா அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஸோ பின்னாடி வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக உள்ள நியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸில் லேட்டஸ்ட் எடிஷன் ஏதாவது கிடச்சிதுன்னா அரிஹந்த் பப்ளிகேஷன் இல்லை வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக ஏதாவது புக்ஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான புக்ஸை பற்றி போடுறேன். தேங்க்யூ.